இன்றைய தினமலர் செய்தி வாசிப்பவர் பாலசுப்ரமணியன். இந்தியா இத்தாலி இடையிலான நட்புறவு வலுவடைகிறது. இந்திய பிரதமர் இத்தாலி பிரதமர் பேச்சில் முக்கிய முடிவு. ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்தால் 7 லட்சம் கோடி ரூபாய் மிச்சமாகும் என பார்லிமெண்ட் கூட்டுக்குழு தலைவர் சௌத்ரி கருத்து தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா ஆட்சி வந்துள்ளதால் பக்ரீத்துக்கு பசுவை பலியிடாதீர், முஸ்லிம்களுக்கு இமாம்கள் கோரிக்கை. கர்நாடகா பெங்களூர் 35 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் பறிமுதல். வெளிநாட்டு பெண்கள் உட்பட 8 பேர் கைது. வெளிநாட்டு பெண்கள் இந்தியாவில் சுதந்திரமாக செயல்படுகிறார்களா? ஏன் இதை தடுக்க முடியாதா மத்திய அரசுக்கு? சென்னை சிறுநீரக முறைகேடு தொடர்பான விசாரணையை தீவிரப்படுத்த மக்கள் நல்வாழ்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் அதிமுகவை சேர்க்க விஜய் ஆதரவு. திமுக கூட்டணியினர் மல்லுக்கட்டு. தமிழகத்தில் அமைச்சரவை விரிவாக்கம். புதிய மந்திரிகள் இன்று பதவி ஏற்பு. மீண்டும் தமிழக அமைச்சரவையில் 59 ஆண்டுகளுக்கு பின் காங்கிரஸ் மீண்டும் இடம்பெறுகிறது. திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட 2000 கோடி ரூபாய் டெண்டர் பணிகள் ரத்து. மின்வாரியத்தில் விஜய் தாவேக அரசு அதிரடி. இதனால் ஏற்கனவே திமுக ஆட்சியில் கமிஷன் கொடுத்தவர்கள் ஏமாந்துள்ளனர். வணக்கம்.